இதை தாண்டி வைவு பிரதரோட 25வது படம். நிறைய படம் பண்ணணும், 250 படம் பண்ணணும். வாழ்த்துக்கள். நீங்க இந்த படத்தோட காஸ்டிங் ஆகட்டும், இப்ப நம்ம சரஸ்வதி மேனன் அவங்க எனக்கு வந்து அஸ்வின் நிறைய படங்கள் அவங்களுடைய ஒர்க் பண்ணியாச்சு. ரொம்ப 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 டேலண்டட் ஆர்டிஸ்ட். பிளஸ் ஒவ்வொருத்தருமே நந்திதா, அட்டகத்தி நந்திதா இருக்கட்டும், இவங்க சானியா கோப்பா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி ஒரு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை வந்து செமரேசியா பண்ணியிருக்காரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு மர்டர் மிஸ்ட்ரிய ஒரு புது டைமென்ஷன்ல எதிர்பார்க்க முடியாத ஒரு களத்துல இப்படி எல்லாமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகிலோட அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே இப்படி ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ள விதைக்கும். அறம் தவறக்கூடாது, அறம் தவறாமல் நம்ம வாழும் பொழுது இந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமா இது இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் டேர்ன் அண்ட் ட்விஸ்டோட அறிமுக இயக்குனர் பாலாஜி சரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ரைட்டிங், ரொம்ப அருமையான ஃபில்ம் மேக்கிங். படமாவே நல்ல செம்ம ரேசியா இருக்கும். நீங்க இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு நமக்குள்ள நிறைய டிபேட்டை உருவாக்கும். ஒரு தரமான படத்தோட மிதுன் மித்ரா ஃபிலிம்ஸ் உள்ள வந்திருக்காங்க. வைபவ் பிரதரோட 25th ஃபிலிம். இந்த படம் வெற்றி அடையணும். மிதுன் மித்ரா ப்ரொடக்ஷன் வந்து நிறைய படம் பண்ணணும். வைபவ் பிரதர் வந்து அத்தனை படங்கள் கொடுக்கணும். இந்த இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும், புதுசா வந்திருக்கிற டெக்னீஷியனும் பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு 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 வருஷ கணக்குல படம் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனியா இது மாறணும் அப்படிங்கிறது எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. பணத்தை கருத்தில் கொள்ளாமல் படத்திற்கு மட்டுமே தன் திறமையான உழைப்பை தருவதால் தமிழ் தாண்டி தெலுங்கு, கன்னட படங்களில் இவரின் கலை இயக்கம் கவனித்து பாராட்டப்படுகிறது. ரணம் படத்தின் கலை இயக்குனர் மணிமொழியன் ராமதுரை அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். நான் முன்னாடியே சொல்லி நான் பேச மாட்டேன் அப்படின்னு திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க. ஷெரீஃப் வந்து என் தம்பி மாதிரி, அது இல்லாமல் பாலாஜி, ஸோ மது சார், உதய் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஈபி. இந்த படம் நல்ல குவாலிட்டி ஆகிறதுக்கு உதயம் சரி, மது சார் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். கட்டாயம் பேசப்படும் கதையை தாங்கி நிற்கும் தரமான ஒளிப்பதிவாளர் பாலாஜி கே ராஜா அவர்களை உங்கள் முன் பேச. இந்த படத்தை நானும் ஷெரீஃபும் வந்து ஃபஸ்ட்டு கோவிட்ல தான் ஆரம்பித்தோம். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஸோ ஹேவ் அ ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதை நம்ம டெவலப் பண்ணலான்னு சொல்லி கோவிட்ல டே அண்ட் நைட் 2 பேரும் என்னென்னலாம் பண்ண முடியுன்றது வி டிரைவ் ஒன் ஓவரால் ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யார் இந்த படம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எனக்கும் அவனுக்கும் பெரிய டவுட்டே இருந்தது. ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்னால அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஸ்ட்டுமே நிறைய பேர் இந்த படம் பண்ணவும் யோசிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் மது சார், நான் முன்னாடி ஒரு படம் பண்ண போய் அது கரெக்டாக பண்ண முடியாமல் நின்றுடுச்சு. ஸோ அப்போ எனக்கு மது சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு ப்ரொடியூசரை தாண்டி இட்ஸ் குட் ஃப்ரெண்ட். ஸோ அவர் சொல்லியிருந்தார், அப்போ ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லு, படம் பண்ணலாம். ஸோ அது அப்போ நினச்சேன், சரி எல்லா ப்ரொடியூசர் மாதிரியும் இருப்பாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூகே போயிட்டாரு. ஸோ ஒரு 6 monthsக்கு அப்புறம் தான் ஸோ இந்த கதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ மது சாரை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணோம், சார் இந்த படம் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ நான் கதை சொல்லி மேக்ஸிமம் 1 week இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கதை சொல்லி ஒரு 1 weekல இந்த கதையை அவர் ஓகே பண்ணிட்டாரு, நான் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படத்தில் வந்து ஒரு ஆரம்பித்து ஒரு விஷயம் நிற்கும் போது திரும்பி இன்னொரு ஒரு விஷயம் பண்ணும் போதும் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோம், இப்போ நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இட்ஸ் மெயின் ரீசன் மது சார். ஸோ அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். இல்லைனா இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கவே மாட்டோம். ஸோ நானும் சரி, ஷெரீஃபும் சரி, இங்கே இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே சரி. ஸோ இந்த படம் வந்து என்னோட லைஃப்பில் வந்து இட்ஸ் பிக்கஸ்ட் டர்ன்.
அது சொல்றதுக்கான வேர்ட்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வைபவ் சார் கிட்ட இந்த கதை சொல்லும் போது கதை கேட்ட உடனே இந்த கதை நல்லா இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவே எங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நானும் ஷெரீஃபை தான் போனோம். ஸோ எங்களுக்குமே அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ ஹீரோஸா நாங்கள் கதை சொல்லும் போது எல்லாருமே சில விஷயங்கள் கேட்டாங்க. இந்த கதையில ஒரு ஹீரோ எலிமெண்ட் இல்லை, ஹீரோக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி தே ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு ஹீரோயின் வேணும், எனக்கு டூயட் வேணும் அப்படிலாம் கேட்ட ரீசன்லாம் தாண்டி நாங்கள் கதை சொன்ன உடனே ஓகே பண்ணாரு. அதுவும் இல்லாமல் இந்த கதையில மேஜர் ஒரு விஷயம் வச்சுன்னா சால்ட் அண்ட் பெப்பர் லுக். அது எந்த ஹீரோவும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனா நாங்க சொன்ன உடனே வைபவனா வந்து இல்ல பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஸோ நான் இந்த விஷயத்த ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணாரு. ஸோ இந்த படத்தோட விஷுவல் நல்லா இருக்கு அப்படின்ற ரீசனுக்கு ஓவரால் இந்த டீம் எஃபெக்ட் தான் காரணம். ஆனா அதுக்கு மேஜர் திங் வைபவனா வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நீங்க பார்க்காத டைமென்ஷன்ல பார்த்தது தான் இந்த படத்தோட மேஜர் பிளஸ்ஸே. ஸோ அதுதான் இந்த படத்துக்கான மேஜர் ஒரு விஷுவலோட அவுட்புட்டுக்கான விஷயமாவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ், இந்த கதையில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து தே ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த படம் உங்கள் ஸ்டேஜில் வந்து நின்னதுக்குமே தேங்க்ஸ் டு மது சார் அண்ட் தேங்க்ஸ் டு வைபவ் அண்ணா, அப்புறம் தானியா ஹோப், சரஸ், அப்புறம் மணி, அருள், உதய் அண்ணன். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே வந்து நிற்குமான்னு தெரியல. அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரையும் தாண்டி ஒரு மேனேஜரையும் தாண்டி இந்த படத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் எங்க கூட ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் என்ன வேணும் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு இடத்துல பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிற எங்களோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம், அதுக்கப்புறம் இங்க ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் தாசரதி ஆகட்டும், அண்ணங்க உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து they work very hard for the movie. ரொம்ப சின்ன படம் தான் பண்ணியிருக்கோம், பட் ரொம்ப ஆனஸ்டா பண்ணியிருக்கோம். படம் பாருங்க, படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொன்னீங்கன்னா அடுத்த படம் நாங்கள் பண்றதுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றது ஃபீல் பண்றோம். தேங்க்யூ மேம் இன்ட்ரடக்ஷன். ஸோ ரணம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம். எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ ஹானஸ்டாக ஒர்க் பண்ணிக்குவோம் எல்லாருமே. ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், ஒரு கிரிப்பிங்காக இருக்கும். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டில், டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட். ஷெரீஃப் வந்து எனக்கு ஒரு 1 year மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து எனக்கு வந்து உடனே நான் வாய்ஸ் நோட் அனுப்புறேன் அப்படின்னாரு. ஏன்னா அது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது, வெரி ஹானஸ்ட்லி. அது கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது எங்களோட ஜேர்னி. ரன்னம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஷெரீஃப்ல இருந்து பாலாஜி, ப்ரொடியூசர் சார், எல்லாருமே வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி நீட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலி. எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப ஆனஸ்டாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல படம் பண்ணியிருக்கோம். அந்த அச்சுப்பண்ணை சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து அரௌண்ட் 1 year பேக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த டைம்ல தான் வந்து எனக்கும் ஒரு பையன் பிறந்து நானும் வந்து எனக்கு லலவிலாம் வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஸோ அது அந்த சாங் ஒரு லலவி. சரி என்னடா அது, நான் வந்து பல்லவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒய்ஃப்ட்ட போய் கேட்டேன். இந்த மாதிரி இந்த லலவி நீ தான் வந்து பையனுக்கு நிறைய இது பண்ணிட்டு இருக்கியே, நீ ஒரு டியூன் பண்ண அப்படின்ட்டு. இது ஷெரீஃப்கே தெரியாது ஆக்சுவலா. அவன் உடனே வந்து சமையல் பண்ணிட்டே வந்துட்டியா, சரி பல்லவி இப்படி இருக்கா, சரி சரணம் தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டா. ஸோ அதுதான் வந்து நம்ம சாங்ல இருக்கிறது. அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சாங் பாடினப்போ ஸ்ரேயா கோஷல் அவங்க வந்து கேட்டுட்டு அந்த லைனை மென்ஷன் பண்ணாங்க. நான் நினைச்சேன் சரி நிறைய அன்லர்ன் பண்ணும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஸோ ஜோக்ஸ் அவார்ட் எல்லாம் நல்லா வந்திருக்கு. நீங்க எல்லாம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பா பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மலர்ந்த காலையாக, புலர்ந்த சோலையாக, மகிழ்ச்சி பூக்களை எப்போதும் மலரச் செய்யும் முகம் நம்பிக்கையின் போஸ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் ரன்னம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆம், இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன், ஒரு போலீஸ் ரோல். ஃபுல் ரன்னம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும். நம்ம ப்ரொடியூசர் மது சார், நம்ம டைரக்டர் ஷெரீஃப் சார், நம்ம டிஓபி பாலாஜி சார், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார் அண்ட் எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ, வேபவ் சார், சரஸ்வதி, நந்திதா மேம், ஜீவா, எல்லாருக்கும் நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் எல்லா படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ தானியா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பசுமை புல்வெளி, பட்டாடை உடுத்திய பட்டாம்பூச்சி, இனிமையாக பழகுதல், எளிமையாக நடத்தல், இடைவிடாமல் ஒலிக்கும் மணியோசை பேச்சு. அஸ்வின் அடுத்த வெற்றி, ரணம் மாபெரும் வெற்றியாக. அழைக்கிறோம் சரஸ்வதி மேனன். அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் டீம் அண்ட் ரணமோட காஸ்ட் அண்ட் க்ரூ. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு. அப்போ நான் ஒரு சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக. மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க், ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு தெரியாமலே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம ஏபி உதயனா அங்கே அங்கே அந்த செட்ல கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல, ஆடிஷன் பண்ணல. அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க as an அசிஸ்டன்ட் டைரக்டர். ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு, பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு 4 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சில நேரம் செட்ல வந்து நான் வாக்கி டாக்கியே எடுத்துட்டு போவேன். அவங்க சொன்ன இல்ல மேம் அது செட் ப்ராப்பர்ட்டி, நீங்க வச்சுட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி காமெடி எல்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஷெரீஃப் அண்ட் மது சார் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். And also I had a great opportunity to meet so many other actors like Pranati, Nandita, Shweta, and today I met Tanya Hope ma'am and it was so nice. எல்லாருமே ரொம்ப talented and hardworking artists. வைபவ் சார் வந்து என்னோட ஆக்சுவலி நான் எப்பவுமே அவங்க எல்லா படமும் பார்ப்பேன். அவங்க காமிக் டைமிங், ஆக்டிங், பர்சனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். And I'm very lucky to be working on his 25th film. Thank you so much to being such a great co-actor. I had a lot of fun and I felt very comfortable. And I'd like to thank our music director Aril, our art director Manimoli sir, and if I've missed anyone else, thank you so much. Obviously Shakti sir வந்து ஏதாவது film present பண்ணா ரொம்ப லட்சணமா இருக்கும். அதுவும் இந்த படத்துக்கு நம்புறேன் கண்டிப்பா. அவங்க தான் எல்லாருக்கும் lucky charm. So thank you so much Shakti sir. Happy to work with you again. And to all of the cast and crew, thank you so much for your support. And press கண்டிப்பா உங்க சப்போர்ட் தேவை. ஏன்னா இது ஒரு சின்ன படம் பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் நிஜமாவே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே ப்ளீஸ் கிவ் அஸ் அ லாட் ஆஃப் சப்போர்ட். ஆடியன்ஸ் ஆல்சோ, ஐ ரியலி ஹோப் யூ வாட்ச் இட் வித் family and you feel empowered and happy by the end of it. Thank you so much. தேங்க்யூ சரஸ்வதி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு தயாரிப்பாளர் இப்படியும் இருக்கலாம் என்பதற்கு மாபெரும் உதாரணம் இவர். ப்ரொடியூசராக இல்லாமல் ஃப்ரெண்ட்லியா பிரதர் போல சில் பண்ணிட்டு பிரஷர் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் இவர். மித்ரா ப்ரொடக்ஷன்ஸ் முதல் படமே ரொம்ப சவாலான கதையை கையில் எடுத்துள்ளனர். இன்னும் பல படங்கள் தயாரிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தயாரிப்பாளர் மது நாகராஜ் அவர்களை. Thank you, first of all. Again, I welcome you all once again. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்ன ஒரு கோட் பண்ணி தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னோட பழக்கம். நான் டீம் கூட நான் ஒர்க் பண்ணுறப்ப அந்த மாதிரி எவ்ரிடே வி டாக் அபவுட் அ கோட். ஒரு கோட் சொல்ல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சார் டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டீமுக்குள்ளார. அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றிகரமாக வரும்ன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு டீம் மெம்பர்ஸில் ஒருத்தருக்கு ஒரு கோணங்களில் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நான் கரெக்டுன்னு நினைக்கிற விஷயம் ஒரு டீம் மெம்பர் எனக்கு சொல்லி கொடுத்துருவான். இல்லை சார் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், இப்படி பண்ணலாமே அப்படின்வாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டீம் ஒர்க். அதுதான் என்னோட டீம் இங்கே இருக்காங்க, பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்,
ரணம் அறம் தவறல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அகைன் பாலாஜி சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு பாலாஜி 2 பேர் மெயின் பில்லர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணாங்க. பாலாஜி, செல்வம் லைன் ப்ரொடியூசர். ஸோ இவங்க 2 பேர் தான் நான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அவங்க சொன்னது வந்து, சார் ஒரு நல்ல கதை இருக்கு, அதை நீங்க கேட்டு பாருங்க, அது பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு ஒர்த் ப்ரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ரைட்டு, பட்டு நான் யூகேல இருக்கேன்ப்பா, நீங்களும் அங்கே இருக்கீங்க, அங்கே இருக்கவங்களே படம் எடுக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் கரெக்டான டீம் என்கிட்ட இருக்கு சார், அதை வச்சு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான டவுட் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுக்கு என்ன யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காரப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலண்டா இருந்தாரு. சரி, யாரோ நம்ம சொல்லுவார் லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்லுவார் நினைச்சிட்டு, இல்லை சார் அவர் டெபியூ டைரக்டர் ஷெரீஃப்னு சொன்னாரு. அப்படியா, சரி ஓகே, டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொன்ன. அவரை பற்றி அவர் ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சு வச்சாங்க. ரைட்டு, சரி. நரேஷன் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பாண்ட் பேப்பர்லாம் படிச்சு அவ்வளோ பழக்கம் இல்லை, ஸ்கிரிப்ட் எல்லாம் ஃபுல்லெல்லாம் படிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்கன்னா, எதிர் ஃபோன் பண்ண சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நரேட் பண்ணதை வாய்ஸ் ஓவராக எனக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் ஃபுல்லாக கேட்டுறேன்ட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பிச்சிருந்தாங்க. அகைன் ஆரோல் சொன்ன மாதிரி தான் வாய்ஸ் ஓவராக அனுப்பிச்சிருந்தாரு. நான் கேட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப்ட்ட கொடுத்தேன், அவங்க கேட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் திருப்பி நான் கேட்டு பார்த்தேன். அப்போ தோணுச்சு, சரி ஓகே, இந்த படத்தில் ஃபீமேலுக்கான ஒரு நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு, அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னோம். அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி சந்தோஷம். அடுத்த நாள் நான் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா, அகெயின் இது புது ப்ரொடக்ஷனாக இருக்குது, எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் இந்த படம் பண்ணுவாங்கன்றது லிஸ்ட் எடுங்க, அதுல ஒருத்தர்கிட்ட போய் நீங்க பேசுங்க, அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம், தைரியமா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸே பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்றேன் சார், இதை பண்றேன் சார், அதை பண்றேன் சார்ன்றதுக்கு நோ. ஏன்னா அது எப்படி போய் நிற்கும் நமக்கு தெரியாது. ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ற ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னைக்குமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்பயுமே ஒரு லென்த்தி ப்ராசஸா போயிட்டே இருக்குமே தவிர, அந்த கதை மாற்றம் எனக்கு இது பிடிக்கல, இது எப்படி மாத்தலாமா, இல்ல அப்படி மாத்தலாமான்னு சொல்லி அவங்களுடைய இன்புட்ஸ் வர்றப்ப என்ன ஆகுனா கதையோட கோணங்கள் தாண்டி கதையே மாறி போயிடுது. அதான் நீங்க, அதனால நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு ஆக்டர் இதை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணாங்கன்னா கான்ஃபிடென்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப நம்ம லிஸ்ட்ல இருந்துதான் நம்மளுடைய பிரதர் வைபவ் அவர்கள், அவரோட 25th மூவி நம்ம பண்றன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, கேட்டுட்டு ஃபோன் பண்ணாங்க, சார் நான் சொல்லிட்டேன், அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க. ரைட்டு, அப்போ வந்து 2 daysல ஒரு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்திருந்தேன். வந்துட்டு அவரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்றப்பே ஸோ ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ஒரு திடீர்னு பார்த்து இது ஒரு ஃப்ரெண்டு தான், அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினாரு. நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம், டுகெதர் லஞ்ச் சாப்பிட்டோம். அப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். ஏன்னா அதுக்கு அன்னைக்கு நான் அப்போ தான் ஒரு 11 o'clock என்னமோ சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணாரு. எனக்கு பசி இல்லை பிரதர் அப்படின்னேன். நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ண பிளேட்டில் நான் ஒரு பாதி தான் சாப்பிட்டோம். இது அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு ப்ரொடக்ஷன். டே 1ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு நாளும் என்ன ஃபேமிலி மாதிரி, காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட எங்க கூட தான் சாப்பிடுவாரு, லஞ்ச்னாலும் சார் எங்க இருக்காரு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துட்டோம். அவங்க ஒய்ஃப்ஸ், அவங்க சிஸ்டர் நான் கால் பண்ணுவேன், அவங்க குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி குழந்தை வந்திருந்தாங்க பிரதர், அவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் வைபவ் பிரதர், இஸ் மை பிரதர். அண்ணா அவர் பிரதர் தான் கூப்பிடுவேன். ஸோ ஹாப்பி பிரதர். அதை தாண்டி இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜானர், எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க ரிப்பீட்டடா, பட் நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. இட்ஸ் ரியலி அமேசிங். அவர் ஒரு டிஃப்ரெண்டான கோணத்துல நடிச்சிருக்காரு. நீங்க படம் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும், அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இது அவருக்கு ஒரு பெரிய சேஞ்சிங், கேம் சேஞ்சரா இருக்கும். அந்த வேர்டு யூஸ் பண்ணா கரெக்டான வேர்டு, கேம் சேஞ்சரா இருக்கும்ன்றது எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அடுத்தது நமக்கு சரி, இப்போ ஹீரோ ஓகே ஆயிடுச்சுப்பா, அடுத்தது நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணும்ல, அப்பதானே வேலை ஆரம்பிக்க முடியும் அப்படின்றப்ப ஆர்டிஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறோம். அப்போ லேடிஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் கேட்குறப்ப சரி இவங்க பண்ணலான்றப்ப கதை சொல்றாங்க. ஒருத்தர் கேட்குறாங்க, ஒருத்தர் வேணான்றாங்க, ஒருத்தர் கேட்குறாங்க வேணான்றாங்க. ஏன்னா இந்த கேரக்டரைசேஷன் வந்து சீக்கிரம் அக்செப்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். இதுல வந்து அவங்க
இது வரைக்கும் ஒரு ஹீரோயினா ஒரு பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி போயிடும். பட் இது அப்படி கிடையாது. இதுல வந்து அவங்களோட எமோஷன்ஸ் காட்ட வேண்டியிருக்கும். அந்த எமோஷனல் விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் தானியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு போலீஸ் கேரக்டரா பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்லி அது டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் அவங்க பண்ணாத ரோல் ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு புது ஜானர் ஆஃப் ஒர்க்ல அவங்க பண்றப்ப தே எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த படத்துக்காக மெனக்கெடல் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் தே ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோர். அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு அந்த கேரக்டரா இட் ஹஸ் கம் அவுட் இன் த ஸ்கிரீன் வெரி வெல். அது நீங்க பாக்குறப்ப ஒரு ட்ரெய்லர் நம்ம பாக்குறோம், ட்ரெய்லர் இவ்வளவு நல்லா இருக்கேன்னு நீங்க ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் அந்த கேரக்டர் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு ஐம் சோ ஹாப்பி வித் என்டையர் ஆர்டிஸ்ட் டீம். அதுல வந்து நந்திதா அவர்கள் அவங்க ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களால வர முடியல, அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதனால டிராவல் பண்ண முடியல. பட் ஷீ கன்வேட் ஆல் ஹர் விஷஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் பிரஸ் மீடியா அண்ட் பீப்புள். அவங்க சார்பில் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது தானியா ஹோப். ஸோ ஷீ இஸ் வெரி லவ்லி அண்ட் நைஸ் பர்சன். அவங்க லாங் ஜேர்னி பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. செட்டில் வந்து எனக்கு அவங்கள பற்றி பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு 2 விஷயம் பகிர்ந்துக்கிறோம். எப்போ வந்தாலுமே வந்து கேரவனில் உட்காருவாங்க. உட்காந்து அடுத்த செகண்ட் கேரவன் டோர் ஓப்பன் இருக்கும், ஸ்டெப்ஸில் உட்காந்துருப்பாங்க. நான் எப்போ போனாலும் அந்த ஸ்டெப்ஸ்ட்டை அவங்க பார்க்கலாம். அப்படியே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஷீ ஸ்டார்ட் என்ஜாயிங் தட் மொமெண்ட். அந்த இடத்துல வந்து சும்மா கேரவனில் போய் டோர் லாக் பண்ணி உள்ள உட்காந்து வெளியே எனக்கு தெரியாதுல்ல. ஆனால் அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு ஷீ வில் பி வாட்சிங் அக்ராஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு டீம் பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணுதுன்னா அதோட கஷ்டம் என்னன்றது அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இது ஏன் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல. அப்ப அவங்க எதிர்பாராத விதமா கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்ப என்ன நடக்கும்? டக்குன்னு அவங்க கேரவன் போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க. அன்னைக்கு கம்ப்ளீட்லா பேக்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா சென்னையில் அன்னைக்கு பயங்கரமான மழை. அதை தாண்டி அடுத்த நாள் நமக்கு அந்த லொக்கேஷன் கிடையாது. ஸோ அவங்க சொன்னாங்க, 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். உள்ள போனாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. அடுத்த செகண்ட் ஸ்பாட்ல நின்றுட்டு சிறப்பாக அந்த சீனை முடிச்சு கொடுத்துட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. டாக்டர் முடிச்சு அப்படி டாக்டர் போய், இது கிட்டத்தட்ட வந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல். அப்போ பண்ணிட்டு போறப்ப சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் சார். பார்க்குறப்ப ஐ வாஸ் சோ அமேஸ்ட். தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் டைம். இன்னொருத்தங்க பற்றி சொல்லணும்னா ஸ்வீட் அண்ட் சார்மிங் அகைன் சரஸ் மேனன். whenever she comes to the ஷூட்டிங் ஏரியா ஒரு சிரிப்போட வருவாங்க, கையில் ஒரு சாக்லேட்டோட வருவாங்க. கேரவன் அதெல்லாம் எதிர்பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. வருவாங்க ஜாலியா ஒரு மானிட்டருக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. so happy, that is I pray and everything, like, you always be smiling and keep the smiling. It is very lovely on your face. Okay, and another thing is அவர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க, செட் விட்டு போக மாட்டாங்க. அவங்க ஒரு டஃப்பான ஒரு ஆக்டிங் தான். அதில் ஒரு சீன் வந்து நீங்க படத்துல போய் பாருங்க, நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். she has done a really brilliant job. Thank you so much. அடுத்தது நம்மள படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள், பத்மன், கிச்சா ரவி, தசாரதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நான் எல்லா நேமையும் லிஸ்ட் பண்ணனா அதே லென்த்தி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள் ஃபர்ஸ்ட். இப்போ மெயினாக நான் டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் வி காட் டைம் கொஞ்சம் இருக்குல்ல. ஸோ டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் மெயினாக பேசணும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது சொல்றேன் தப்பா நினைச்சுக்கோங்க. இப்போ ஆக்டர்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆக்டர் பார்த்தனும், நான் வைபவ் சாரை பார்த்தேன், தானியா ஹோப்பை பார்த்தேன்னு சொல்லுவீங்க. ஆனால் டெக்னீஷியன்ஸ் தே ஆல் ஒர்க் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். அவங்கள வெளியில உலகத்துக்கு கொண்டு வர ஒரே ஒரு மீடியம் தான் ப்ரெஸ் மீடியா. நீங்க இந்த ப்ரெஸ் மீட் மூலமா அவங்கள யூ ஹேவ் டு டேக் டு வண்டர்ஸ். அவங்களுக்கு அடுத்த லைஃப் சேஞ்ச் ஓவரா அதில் இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. டு ஸ்டார்ட் வித் டைரக்டர் ஷெரீஃப் இஸ் ரியலி டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஒரு கதையோட கோணம் வந்து நிறைய அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற தாண்டி அவர் வந்து ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்றப்ப சரி இது பண்ணுனா தெரியல நல்லா வரும் சார் அப்படின்னு. சரி ஓகே, யூஆர் ஹாப்பி ரைட், உங்க டீம் ஓகேவா பண்ணுங்க. ஒரு இடத்துல வந்தாருன்னா நீங்க நிறைய பேர் பேசுறவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க கரெக்டா. ஆனா பேசுறவங்க கொஞ்சம் தான் பார்க்க முடியும். அது வந்து நம்ம பாலாஜி தான். நான் அட்மையர் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி வருவாரு, ஷட்டிக்கு வருவாரு, சைலண்டா உட்காந்துருப்பாரு. சரி ஓகே ஏதோ பண்ண போறான்னு நினைப்பேன். சார் ஷார்ட் போயிடலாமான்னு சார் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார். ஏன்னாப்பா டைம் போயிட்டே இருக்கேன், ஆர்டிஸ்ட் டைம்ல சொல்லிட்டேன் அப்படின்னு. சார் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, சூப்பரா இருக்கும் சார் அப்படின்னு. சரி ஓகே. நம்ம ஒரு கோணத்துல நீங்க பாத்துட்டு இருப்போம். ஆனா அவர் பாக்குறது வந்து அந்த ஃப்ரேம் இதுக்குள்ளதான் பாக்குறாரு. பார்த்துட்டு அருமையா அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு தான் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டீங்களா, சரி சூப்பர் பரவாயில்ல, அந்த டைம் ஒர்த் டைம். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் லேட் பண்றாருன்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த 10 நிமிஷத்துக்கான அவுட்புட் தெரியல, நமக்கு தெரியும். ஆனா அந்த டைம் அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா நமக்கு தெரியல, அந்த அவுட்புட் தெரியாது. அதனால எப்பவுமே டெக்னீஷியன்ஸா இருக்கவங்க
ப்ரொடியூசர்கிட்டயோ இல்லையோ டேரக்டர்கிட்டயோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்டயோ டைமை கேட்டு வாங்கிக்கிங்கன்னா அந்த டைம் திருப்பி கிடைக்காது. அந்த டைம் கேட்டு வாங்குறப்ப உங்களுடைய அவுட்புட்டை நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதை அப்படியே ஸ்க்ரீன் கொண்டு போய் சேர்த்த முடியும். அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லாரும் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பிரம்மாண்டமான படம் தாண்டி நல்ல ஒரு கதை உள்ள படங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க நம்புறேன். அப்புறம் அடுத்தது லைன் ப்ரொடியூசர் பிளஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க. நம்ம செல்வம் எங்க இருக்காருன்னு தெரியல. செல்வம் எங்க இருக்காரு? எந்திரிங்க வாங்க. அவருக்கு ஒரு கைத்தட்டி எனக்காக. ஜெம் ஆஃப் அ பர்சன். ஓகே, எது சொன்னாலும் முகம் செலுப்பாமல் அப்படியே சார் பண்ணிடலாம் சார் டே நைட் கிடையாது அவருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை வந்து நான் டைரக்ஷன் டீம்னு சொல்றதா, இல்லை எடிட்டிங் டீம்ல ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றதா, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றதான்னு சொல்றதா, இல்லை இன்னைக்கு வரைக்கும் சென்சார் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறான்னு சொல்றதான்னு தெரியாது. எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். என்ன பொறுத்தவரைக்கும் செல்வம் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். அவரை நம்பலாம், 100% நம்பலாம். அவரை நம்பி நீங்க உங்க லேப்டாப் உங்க சொத்து கூட இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆக்டர். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ செல்வம். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நான் மறந்துடக்கூடாது, நிறைய பேர் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பு, நம்ம ஆர்ட் டைரக்டரு. ஒரு டைம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பயங்கர மழைங்க, டிசம்பர் டைம் உங்களுக்கு தெரியும்ல, சரியான மழையா இருக்கு. சார் நமக்கு 2 days டைம் கொடுங்க, நாங்கள் போலீஸ் செட்டப் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்களோட சரி ஒரு 2 நாள்ல முடிச்சிருவீங்களாப்பா அப்படின்னேன். சரி முடிச்சிருவோம், கன்ஃபார்ம் முடிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா கரெக்டாக பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்க படம் இல்லை, நீங்க 2 நாள் 3 நாள் போட்டீங்க, எனக்கு ஷெட்யூல்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுன்றப்ப நான் உங்களுக்கு கன்ஃபார்மா முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மழை, சரியான மழை. நானு சரி ஓகே என்னடா மழையில எப்படி பண்ண போறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு எதுக்கோ டைம் செக் பண்ணா, நம்ம காசு போட்டுருக்கோம்ல போய் செக் பண்ணணும்ல, அப்படி போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போய் பாக்குறப்ப ஒருத்தர் ட்ரௌசர் போட்டு ரப்பர் சர்வ் போட்டு சுத்திட்டு இருந்தாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர். அந்த இடத்துல அவ்வளவு சொதன் தண்ணி இருக்கு, இருந்தாலும் இறங்கி பெயிண்டிங் பண்றதா இருக்கட்டும், வேலை பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், 2 நாள்ல கன்ஃபார்மா இந்த இடத்துல ஆர்டிஸ்ட் நடக்கிற மாதிரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க வந்து பாருங்க சார் அப்படின்னு. 2 days கழிச்சு ஷூட்டிங் ஆஸ் பர் த பிளான் போச்சு. அங்க போனா தண்ணி சுத்தமா கிடையாது. அந்த அளவுக்கு மண்ணெல்லாம் போட்டு இறைச்சு அந்த இடத்தையே ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பா பண்ணாரு. அகைன் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அப்போ. தேங்க்யூ. நான் ஒரு அப்போ தான் கூப்பிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மியூசிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா படத்தை ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் மியூசிக்ன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ஏன்னா நான் படம் பார்க்கறதா இருக்கட்டும், நைட் படுக்கிறப்ப ஒரு ஹெட்ஃபோன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ல தான் அப்படி சுத்திட்டு இருப்பேன். அப்படியே எங்க வீட்டில் ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, பசங்க கூப்பிடுவாங்க, நம்ம பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம், ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ மியூசிக்ன்றது எவ்வளோ ஒரு லைஃப் ரெகுலரா நம்ம கூட டிராவல் பண்ற விஷயம். ஸோ ஆரோன் பிரதர் வந்து வண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இந்த மாதிரி சார் பிசாஸ் மியூசிக் டைரக்டர் ஆரோல் பண்றாங்க அப்படின்னாங்க. சொல்லுங்கப்பா ஓகே, ஏன்னா நம்ம படத்தோட ஜானர் அப்படிதான் இருக்கும், பார்ப்போம் நல்லபடியா இருக்கும், அவரே புக் பண்ணுங்க சொன்னேன். அப்படி வந்தவங்க ஆரோன் பிரதர். எல்லா டியூன்ஸும் நீங்க கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி தியேட்டர்ல பாக்குறப்ப பிஜிஎம்மும் பாருங்க, சூப்பரா இருக்கும். அவருக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரணும், பெரிய பெரிய படங்கள் பண்ணணும், என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். அடுத்தது ஒரு ரோலர் கோஸ்டர் தான் உங்களுக்கு தெரியும்ல, எப்படி இருக்கும், சும்மா அப்படியே வளைஞ்சு 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 போகும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா சேஃபா வந்து லேண்ட் ஆயிடும். கரெக்டா? குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரிதாங்க ஷூட்டிங் அப்படிதான், சிம்பிளான விஷயமே கிடையாது. காலையில போறப்ப உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஷூட்டிங் நடந்துருமா நடக்காதான்ற ஒரு விஷயத்திலே போவோம். ஆனா அங்க ஒருத்தர் இருக்கிறார் நம்ம டீம்ல, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் உதய். அவர் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா அந்த ஷூட்டிங் நடக்கும். அதுக்கான எல்லா விஷயங்களும் கரெக்டா செஞ்சிருவாரு. ஏன்னா நம்ம பாக்குற பாதை வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா அங்க ரீச் ஆயிடலாம். ஆனா நம்ம பாக்குற பாதை அப்படி கிடையாது. இங்க போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும், கடைசியா அந்த சார் ஷெட்யூல் 6 மணிக்கு முடியுது சார்ன்றப்போ ஒரு பிரச்சனை வரும். ஒரு 10 நிமிஷம் எக்ஸஸா கேட்கறாங்க பசங்க அப்படின்ட்டு அது கரெக்டா ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணுவாரு. ஆர்டிஸ்ட் சார் அப்படி எல்லாருமே. நம்ம வைபவ் பிரதர்லாம் சம்டைம்ஸ் லேட்டா கூட போயிருக்காரு. 10 மணி இருக்கும் அப்படின்னு சரி 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா முகம் சொல்லிக்காம அப்படியே சரி ஓகே நான் ஒரு 10 நிமிஷம் கேரவன்ல இருக்கேன், நீங்க கூப்பிடுங்க, ரெடியா கூப்பிடுங்கன்னு. அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம ஸ்பாட்லயே இருக்க வச்சு பண்ணதுக்கு வந்து உதய் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பில்லர். நான் 4 பில்லர் சொன்னது 4 பேருங்க. பாலாஜி, செல்வம், டைரக்டர் ஷெரீப் அண்ட் உதய். இவங்க 4 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இங்க இல்லை. அகைன் பிரணிதி, சைல்ட் ஆர்டிஸ்ட். ஸோ ஷி ஹஸ் டன் அ ரியலி பிரில்லியன்ட் ஆக்டிங். ஓகே, அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த படத்துக்கு இந்த பொண்ணு நடிப்பாங்கன்னு அக்செப்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா யாரும் they will not come forward, but you've done justice to it and I hope that will turn well in this movie.
அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இதில் கண்டு லைஃப் இன் த சென்ஸ் கேரக்டரைசேஷனாக நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஷி ஹாஸ் காட் அ பெட்டர் லைஃப் இன் திஸ். அகெயின் தேங்க்யூ ஸோ மச். கடைசி அவ்வளோதாங்க. மற்ற டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் பேசினா ஆக்சுவலி நான் பேசிட்டே இருப்பேங்க, அதாங்க பிரச்சனை. ஓகேவா? ஸோ ஆர்டிஸ்ட், மற்ற ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறேன். கடைசியா நிறைவேற்றும் ஐ மீன் ஸ்பீச்சை ஃபினிஷ் பண்ணணும்னா, இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 பேருங்க காரணம். என்னோட ஒய்ஃப், என்னோட 2 பசங்க. அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடையாது. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப யூஸ்வலா நம்ம ட்ரீம் எல்லாரும் ட்ரீம் பண்றதுதான், அதுல டவுட்டே கிடையாது. தூங்கினாலே ட்ரீம் தான் வருது, வேற என்ன வருது? ஒழுங்கா தூக்கம் வர்றதோட ட்ரீம்ஸ் நிறைய வரதா நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப நான் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குமா, பண்ணலாமான்ட்டு. ஆனா யார் கேட்டாலுமே வந்து நம்மளாம் வெளியே செட்டில் ஆயிட்டோம், எதுக்கு தேவை நம்ம ரிஸ்க் எடுக்கிறீங்க, நம்ம இப்படியே இருந்தா அப்படியே பசங்க வரைக்கும் படிக்க போவாங்க, அந்த மாதிரி இருக்கும், நீங்க ஜாலியா இருக்க வேண்டியதுன்றப்ப, இல்லம்மா ஏதோ ஒன்று பண்ணணும், நமக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 40 வயசுல அச்சீவ் பண்ணலன்னா வேற எந்த வயசுல அச்சீவ் பண்ண போறோம்? அதனால நான் இறங்கி செய்யறேன். நல்லா வந்துச்சுன்னா ஓகே, நல்லா வரலாம் நான் லேர்ன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு நான் ஆரம்பிச்சோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண என் ஒய்ஃப், ஐ வில் நெவர் ஃபர்கெட் பண்றதுக்கான மீன் ஒய்ஃப்னாலே ஷி இஸ் மை பார்ட். ஓகே, ஷி இஸ் அதர் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேமா. மை 2 குட்டி பசங்களாம் நான் எப்பவுமே மிஸ் பண்ணுவேன். நான் சம்டைம்ஸ் ஊருக்கு வரப்ப சொல்லுவாங்க, டாடி லாஸ்ட் 2 இயர்ஸ்ங்க, இந்த படத்துக்கு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 2 இயர்ஸா நான் ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கிறதுனால அவங்களை எங்கேயுமே ஹாலிடே கூட்டிட்டு போகல. ஏன்னா எல்லா பணம் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்காக போட்டிருக்கேன். அதுக்கு என்னோட பசங்க வந்து எனக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் யூஸ்வலாக எங்களோட பேட்டர்ன் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ஹாலிடே போவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் லைஃப்ல. ஏன்னா அந்த டைம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைமை விட்டுட்டீங்க அப்படின்னா கிடைக்காது திருப்பி. அதனால அந்த 6 மாசத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹாலிடே போவோம், அதுல டவுட்டே கிடையாது. இவர் எதனா பணம் இருக்கிறாரு பேசுறாரு நினைச்சுக்காதீங்க, அப்படி கிடையாது. 100 ரூபாய் இருந்தா கூட ஒரு ஹோட்டல்ல போய் ஃபேமிலியோட சாப்பிட்டு வைங்களேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரிதான் நாங்க ட்ரிப் போவோம். அது கடந்த 2 வருஷமா இந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய அந்த ஹாலிடேஸ் எல்லாமே இறந்திருக்கேன். அதனால இந்த படம் அதுக்காக போய் படம் பாருங்கன்னு சொல்ல வரல, படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே தியேட்டர்ல போய் இந்த படம் பார்க்கணும். இன்னைக்கு தியேட்டர்ல மக்கள் ரொம்ப கம்மியா வராங்கன்றது ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கு. பட் அதை தாண்டி இந்த படம் மக்களை தியேட்டருக்கு வர வைக்கும்ன்ற நம்பிக்கையும் உறுதியும் என் மனசுல இருக்கு. ப்ளஸ் எங்க டீம் எல்லாரும் அதை நம்புறோம். இதை நீங்க தான் இன்னைக்கு மெயினான மீட்டிங், ப்ரெஸ் மீடியா மீட் தான். ஸோ நீங்க தான் நல்ல படங்களுக்கு எப்பவுமே நீங்க உறுதுணையா இருக்கீங்க. என்னைக்குமே நீங்க அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்காம இருந்ததே கிடையாது. நல்ல படங்களை வாழ வைக்கும் ப்ரெஸ் நம்ம படத்தை நல்லபடியா சேர்த்தணுன்ற ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்துல 2 டேக் வைங்க. போனீங்கன்னா வெளியில வரப்ப இந்த இப்படியும் வாழ்க்கையில நடக்குமா, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் உங்க மைனஸ்ல கண்டிப்பா இருக்கும். அது இல்லைன்னா சொல்லுங்க, நான் அடுத்த படம் எடுக்க மாட்டேன். சரிங்களா? அந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்றேன். தியேட்டர் விட்டு வெளியில வர்றப்ப ஒரு கொஸ்டின் மார்க் உங்கள்ட்ட இருக்கும். அந்த கொஸ்டின் மார்க் என்னன்னா, நீங்க படம் பாருங்க தெரியும். 2வது, இதுல ஒர்க் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே புதுசு. இந்த படம் ஓடுறது மூலமா அந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் ஒரு புதிய லைஃப் கிடைக்கும். அந்த டெக்னீஷியன்ஸ் மேலும் மேலும் நம்ம புது டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் சினிமா துறையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும் வாழ முடியும். இப்போ ஒரு டெக்னீஷியன் ஒர்க் பண்றான் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி 100 குடும்பம் வாழும். ஏன்னா இப்ப டிஓபி சைட்ல இருந்து 4 பேர் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க 4 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. டைரக்ஷன் சைட்ல 10 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க 10 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நல்ல படங்கள் சின்ன படங்கள்னு பார்க்காம புது டைரக்டரா அப்படின்லாம் யோசிக்காம நீங்க போய் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம சக்சஸ் மீட்ல எல்லாத்தையும் திருப்பி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காத்திருக்கும் அறிமுக இயக்குனர் ஷெரீப் அவர்களை பேச அழைக்கிறோம். ஸோ படத்தை பத்தி எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. சரி, கடைசியா பேச வந்தா இதுதான் பிரச்சனை, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பேசுறதுனே தெரியாது. ஸோ இந்த கதை ஆரம்பிக்கும் போது பாலாஜி சொன்ன மாதிரி நானும் பாலாஜி தான் முதல்ல பேச ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி லாக்டவுன்ல வந்து நாங்க 2020 ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போதுதான் லாக்டவுன் போட்டாங்க. அதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இப்போ படம் வந்து ட்ராப் ஆச்சு, லாக்டவுனால ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் செம்மடி லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாம போயிட்டு இருந்தது. ஸோ அப்பதான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம். ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா இப்படிலாம் ஊர்ல இப்பெல்லாம் நடக்குமா, இவ்வளோ எப்படா தோணுது ஜனங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படும் பொழுது
சரி இது நல்லா இருக்கு, இது நம்ம மக்களுக்கும் சொல்லணும், அதே நேரத்துல இது சம்பந்தமா கொஞ்சம் அவேர்னஸும் தேவைப்படுது. ஸோ நம்ம கருத்து சொல்ற மாதிரி ஒரு படம் எடுக்காம ரொம்ப ஹானஸ்டா ஒரு படம் பண்ணணும், நல்லா பண்ணணும்ன்றத முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் தான். முதல்ல வந்து அரணை மறவேல் அப்படின்னு டைட்டிலோட தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைட்டிலோட அர்த்தம் தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்குமே. ஆத்திச்சூடியில ஔவையார் சொல்லியிருக்காங்க அரணை மறவேல் அப்படிங்கிறது. அதுதான் கேப்ஷனா அறம் தவறேல்னு நாங்க வச்சிருக்கோம். ஸோ அதோட மீனிங் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம மெச்சூரிட்டி ஆகி தெரிஞ்சு விவரம் தெரியற ஆரம்பிச்சு நம்ம கடைசி நாளை முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் நமக்கு அறம் செய்யறதுக்கான வாய்ப்பை தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு தரும். தர்மம்னா நான் சொல்றது வந்து பிச்சை அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஸோ நியாயம், ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்ப் பண்ணணும், கூட போய் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், என்ன மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நிக்கணும் அப்படிங்கிற போது அதை வந்து மறுக்காமல் தவறாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் கண்டென்ட்டா நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மது சார். எல்லாரும் சொன்ன மாதிரி வீடியோ காலில் தான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன். எனக்கு ஆடியோ அவர் கேட்டாருன்றதே ஆக்சுவலி இப்போ தான் தெரியும். எனக்கு உண்மையா தெரியாது. வீடியோ காலில் நான் கதை சொன்னேன். ஸோ கதை கேட்ட உடனே ஓகேப்பா நான் கூப்பிடுறேன் அப்படின்னாரு. ஸோ வித்தின் 1 வீக்ல உடனே அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்யூ. நேரில் கூட பார்க்காம உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லி நம்ம இங்க கூட்டிட்டு வந்து படம் பண்ண வச்சு ஸோ அதை ரிலீஸுக்கு கொண்டு வர வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வேலை. அது கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிடிச்சிதான் எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு நம்ம வரோம், இந்த பொசிஷனுக்கு வரோம். ஸோ கஷ்டன்ற வார்த்தையை கண்டிப்பா இன்னைக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன். ஸோ இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஸோ அதுக்கு மது சார் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாரு. அண்ட் ஆல்சோ வைபவ் அண்ணா. ஸோ நான் கதை போயிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஸோ இந்த மாதிரி அண்ணா நான் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி வாங்க கேட்போம் அப்படின்னாரு. ஸோ கதையை சொல்லி முடிச்சோம். கதையை சொல்லி முடிச்ச உடனே ஆக்சுவலி வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். கதையை சொல்லி முடிச்சோன்னா வைபவ் நான் சொன்னாரு, ஒரு டேரக்டர் பேரை சொல்லி இந்த பேட்டனா அப்படின்னு கேட்டாரு. சத்தியமா சொல்றேன் யாருமே எனக்கு தெரியாது. சரி ஓகேடா அப்பா, நம்ம கதையை ஒரு ஹீரோ கேட்டு இவ்வளவு நேரம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாரு அப்படின்ட்டு ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர், அப்ப நம்ம பண்ணிடலாம், நல்லா வந்துரும்ல அப்படின்னாரு. ஸோ நான் நம்புறேன், படம் பார்த்தாரு அண்ணா, நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணிருக்கோம். வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அடுத்தது அப்போ நான் ஆர்ட் டைரக்டர் மணிமொழியன் ராமதுரை விழா படத்துல நான் ஒர்க் பண்ணும் பொழுது, நாலு இயக்குனருக்கு அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண விழா படத்துல ஒர்க் பண்ணும்பொழுது அந்த படத்துல அப்போ நான் வந்து ஆர்ட் டைரக்டர். ஸோ அப்போ பழக்கம் அவரு. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நாங்க அந்த வீதி நாடகங்கள் அதெல்லாம் பண்ணும்பொழுது அவர் ஒரு ப்ரெஸ் ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கு நான் இந்த வீதி நாடகங்கள், பறையடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதுல இருந்தே அவர் பழக்கம். ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். அவர் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆல்சோ உதயகுமார், உதயன்னா நாங்க சொல்லுவோம், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. அவரு எனக்கு வந்து பாலாஜியும் உதயநாவும் பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் மாதிரி. ஸோ அவங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் இந்த படம் வந்து முடிஞ்சிருக்காது. சார் இது செல்வம் என்னோட கோ டைரக்டர். அவரு மது சார் சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்குமே நேற்றுலாம் ஒரு 4 மணிக்கு வரைக்கும் கியூப்ல டொமஸ்டிக் முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்னுடைய டீம் ஷாம், தினேஷ், நவீன், ராம், ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய உழைப்பு, எதையுமே எதிர்பார்க்காம மிகப்பெரிய உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தானியா அவங்க வந்து போலீஸ் அப்படின்னா ஆக்சுவலி சார் செட் ஆகுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க. ஸோ நாங்க முடிவு பண்ணோம். ஸோ இந்த படத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இது வரைக்கும் யூஸ்வலா பார்த்த டெம்ப்ளேட்டா இருக்கக்கூடாதுன்றதுல மட்டும் ரொம்ப கான்பிடென்டா இருந்தோம். அதனாலதான் த்ரில்லர் அப்படின்னும் போது வைபவனா சூஸ் பண்ணது. ஸோ ஆல்சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஜானர் நாங்க கொண்டு வந்து பிளேஸ் பண்ணதாலதான் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தர முடியுதுன்னு நான் நம்புறேன். ஸோ எங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆரோல் ப்ரோ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரு. ஸோ நிறைய தொல்லை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். மியூசிக் தெரியும் நினைச்சுக்கிட்டு நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன். ஏதாவது பண்ணியிருந்தா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருந்தா சாரி ப்ரோ. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல டியூன் கொடுத்துருக்காரு. படத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கண்டிப்பா பேசப்படும். அவரோட ஒர்க் எப்பவுமே பேசப்பட்டிருக்கு, இந்த படமும் பேசப்படும் நம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் கோ ஆர்டிஸ்ட் பத்மன் அண்ணா, என்னோட ஃப்ரெண்டு தாஸ், அதுக்கப்புறம் விலங்கு கிச்சா அண்ணா, முக்கியமா சரஸ்வதி மேனன். ஸோ அவங்க வந்து லாஸ்ட் ஷூட்டிங் வந்த அன்னைக்கு வரைக்கும் கூட கேட்டுட்டு இருந்தாங்க, சரி ஒர்க் அவுட் ஆகுமா, சரி இது ஒர்க் அவுட் ஆகுமா கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நம்பினாங்க எங்களை. ஸோ அதுக்கு கரெக்டா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம்.
அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், அவர் இன்னைக்கு இங்க வர முடியல. ஸோ அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப பாசிட்டிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரணிதி அண்ட் சக்திவேலன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்டா இஷ்டப்பட்டு எல்லாரோட உழைப்பையும் போட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த படத்தை பண்ணியிருக்கோம். டெஃபினட்டா இந்த படம் வந்து உங்க எல்லாரையும் ஒரு வேற ஒரு பரிமாணத்துல வந்து இந்த உலகத்தை பார்க்க வைக்கும் நம்ம நம்புறோம். சரி, இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அண்ட் கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னோட டேடி வரல. ஸோ ஒரு 3 years முன்னாடி சில பிரச்சனைகள், அப்போ வந்து என் அப்பா சொன்னாரு, நான் ஒரு அப்பாவா தோத்துட்டேன்ப்பா, நான் எதுவுமே பண்ணல உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா இதை பாப்பாரு இந்த வீடியோ அதுக்கப்புறம். ஸோ நான் எல்லா பேரண்ட்டுக்குமே சொல்ற, அப்பா அம்மா எல்லாருக்குமே சொல்ற விஷயம் ஒண்ணுதான், என்னைக்கு தங்களுடைய குழந்தைகள் ஜெயிக்கிறாங்களோ அன்னைக்குதான் அப்பா அம்மா ஜெயிக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அவங்களுக்குன்னு தனி வெற்றிகள் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் கூட நான் கடந்து போக வேண்டிய தொலைவுகள் நிறைய இருக்கு, கண்டிப்பா பண்ணுவேன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி, மை ஒய்ஃப், என்னோட அம்மா 2 பேருமே வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அண்ட் என்னோட தங்கச்சி, என்னோட ஃபேமிலியே எனக்கு எப்படி சொல்றது, இந்த 2009ல உள்ள வந்தேன்லன்னா, ஸோ 2009ல இருந்து இப்போ வரைக்கும் சின்ன சின்ன படங்கள்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் கேட்பாங்க, யார்கிட்ட இருந்தா நம்மள கேட்பாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்தாதான் இந்த ஸ்டாண்டர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து ஒன்று இருக்கு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் அதை உடைக்கணும்னு நினைச்சோம், நானும் பாலாஜியும். ஸோ இங்க இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ எங்களையும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி அண்ட் மை என்டையர் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் நிறைய பேசிட்டு இருக்கப்ப ஒரு முக்கியமான பர்சனை பத்தி சொல்ல மறந்துட்டேன். ஸோ சாரி. என்னுடைய படம் எடுக்கிறது பிரச்சனைன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதை எடுத்து முடிச்சிடலாம், ஆனால் அது திரைக்கு கொண்டு போய் சேர்த்துன்றப்ப நிறைய தோணல்கள் என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. இது எப்படா கொண்டு போய் சேர்த்த போறேன்ட்டு. அப்ப நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்ட்டு நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நண்பனா உங்களுக்கு சொல்லணும்ல, ஒரு எக்ஸாம்பிள், இது உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன் பிரதர், நல்லபடியா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நண்பனா சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரிதான் எனக்கு சக்திவேலன் பிரதர் அவரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நான் பேசுறப்ப நிறைய விஷயங்கள் பேசுறப்ப இது மறந்துட்டேன். யூ மீன் அ லாட் ஃபார் மீ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்தது வந்து அவர் தான். சினிமால இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றதை தாண்டி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல, அப்பதானே சில ஜெயிக்க முடியும். நீங்க அப்படியே குளத்துல இறங்கி நீச்சல் தானே எப்படி வர முடியும், அந்த மாதிரி தான் இது. நான் எனக்கு ஆக்சுவலி நீச்சல் தெரியாதுதான். ஸோ குளத்துல இறங்கிட்டேன், பட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணது வந்து சக்திவேலன் பிரதர் தான். அது வந்து என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. 100ல் ஒருவராக தன் எளிய அடையாளத்துடன் நம்மில் கலந்த கதை நாயகன். கலகலப்புக்கும் நட்புக்கும் இவர் கேரண்டி. கவுண்டர் காமெடியில் சிரிக்க வைத்தவர். முதல் முறையாக ஒரு சீரியஸ் ரோலில் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக சிதைந்த உருவங்களை சீராக்கி காட்டுகிறார். தனது 25வது படத்தில் தமிழ் திரையுலகம் கொண்டாட போகும் கலைஞனாக, நடிகராக தன்னை உயர்த்தி கொண்ட வைபவ். அறம் தவறேல் என்ற முழக்கத்தோடு நம்முடைய ரணத்தையும் புறையோடி நீண்டு கிடக்கும் சமூக ரணத்தையும் போக்கிட தீர்வு தேடும் கதை நாயகனாக சிவா என்ற ரோலில் 6 அடிக்க போகிறார். பெயரிலேயே ஒரு வைப், அதுவும் செம பாசிட்டிவான வைப். ரணம் ஹீரோ வைபவ் அவர்களின் மாஸ் ஸ்பீச் இப்போது கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, த்ரோட் கொஞ்சம் பிடி கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு 3-4 days. அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் மன்னிக்கணும். எல்லாருக்கும்